ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. என்னங்க சட்டையெல்லாம் பற்ற வச்சு ஏதோ காஞ்சிட்டுருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கீரைக்கு நம்ம தாளிப்படகமும் வெங்காயமும் போட்டு ஆல்ரெடியாக கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். தாளிப்படகமும் சின்ன வெங்காயமும் போட்டு கடுகு உளுத்தம் பருப்போட போட்டு தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. தாளிச்சிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதை ஊற்றிட்டு கீரை கடைஞ்சி வச்சுருக்கிறேங்க. பருப்பும் கீரை போட்டு சும்மா கொஞ்சோண்டு சாஞ்சி வச்சுக்கிறாங்க. பருப்பு இன்னைக்கு கீரை வந்து நிறையா இருந்துச்சு செடியில். கீரை நிறையா இருந்ததுனால போட்டு கடைஞ்சிட்டும்பேன். நிறையா வந்து கெட்டியாக பாருங்கள், கெட்டியாக கடைஞ்சிருக்கிறேன். கொஞ்சோண்டு பருப்பு நம்ம கடைஞ்சோம் இல்லைங்களா, அது தண்ணி இருக்குது, அதை வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லைங்களா. ரசம் தாளிக்கலைங்க, ஏன்னா எது செஞ்சாலும் அதை நம்ம 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்றதா இருக்குது. அதனால் போட அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அவ்வளோதாங்க. கீரை நம்ம செடி கீரை பறித்து கடைஞ்சிட்டு போய் இதில் வந்து ஒரு 5 வகை கீரை, அதாவது முடக்கத்தாங்கீரை மட்டும் போடலைங்க. மணத்தக்காளி கீரை, தண்டுக்கீரை, செவப்பு கீரை, அப்புறமா வந்து குப்பைக்கீரை, அப்புறம் இன்னொரு வகை கீரை, மொத்தம் 5 வகை கீரை. இந்த இது சின்ன சின்ன இலையாக படர்ந்துகிட்டே இருக்கும் நிறையா, அதுக்கு பேர் எனக்கு வந்து சரியாக வரல, பசலைக்கீரை. அதனால் 5 வகை கீரை போட்டு கடைஞ்சிருக்கிறேன். எல்லாமே கிளி நிறையா இருந்துச்சு, கெட்டியாக கடைஞ்சிருக்கிறேன். அதனால அடுத்தது வந்து பாவக்காங்க. ஒரு 3 பாவக்காய். இது வந்து 20 ரூபாங்க இந்த பாவக்காய். குட்டி குட்டியாக 3 பாவக்காய் இருந்துச்சு, 20 ரூபாய் இந்த காய். நியாயத்துக்கு இது வந்து நம்ம மார்க்கெட்டில் போனால் 5 காய் 20 ரூபாய் இருக்கும். நம்ம போக முடியாத சூழ்நிலைக்கு இங்கே இவ்வளோதான். அது காஞ்சி போயிட்டு அடுத்த நாள் தூக்கி போடுவாங்க. ஆனால் கடைக்காரர் எல்லாருமே அப்படி தாங்க. இப்போ நம்மளே வந்து ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி தான், இன்னொருத்தர் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயே 5 ரூபாய் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும். அதே மார்க்கெட்டில், அதே வந்து இன்னும் பெரிய மார்க்கெட்டில் அப்படியே போயிட்டு விவசாயிகிட்ட போகும்போது அடிமாட்டு விலை. சாப்பாடு அடித்து வச்சுட்டுங்க. இன்றைக்கி சாப்பாடு இது தாங்க. சாப்பாடு, கீரை, பாவக்காய் பொரியல். நைட்டு வந்து உப்புமா செஞ்சேங்க, கொஞ்சம் இருக்குது. இது காலையிலே கால் பண்ணிடுறேன். நைட்டு உப்புமா செஞ்சது. வெயில் இன்றைக்கி வெளுத்து கட்டிகிட்டு இருக்குங்க, சரியான வெயில். ஏன்னா ஃபுல்லாக வேர்த்து கொட்டிகிட்டு இருக்குதுங்க. அதனால தான் வீடியோ வந்து நான் பேஸ் வந்து காட்டாமல் எடுத்துட்டுக்கிறேன்னா மேக்ஸிமம் அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்படியே நமக்கு சமைச்சு எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கொட்டிடுதுங்க, போருன்ற அளவுக்கு கொட்டிடுது. பெருங்காயங்க அதுதாங்க முடியலாம். ஒரு தொலைவே சூடாக. இது வந்து நைட்டு வரைக்குங்க. எனக்கெல்லாம் வந்து கீரை நைட்டில் அதெல்லாம் நம்ம கிராமத்தில் சாப்பிட்டதுனால பழகிடுச்சுங்க. அதில் நமக்கு நைட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே இன்றைக்கி வந்து சமையல் இவ்வளோதாங்க. பாருங்கள், வேர்த்து தொடச்சிட்டு வந்து நின்று வேர்த்து கொட்டுது இல்லைங்களா, அதனால வந்து எடுக்கிறதில்ல. அங்கே இன்றைக்கி வந்து நேற்று ஒரு மஞ்சளில் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, அவங்கள வந்து நைட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும்போது கட் பண்ணுங்க. எல்லாமே கட் பண்ணி நம்ம இஞ்சி மாதிரி கட் பண்ணி, இப்போ நமக்கு மஞ்சள் வந்து நம்ம நார்மல் மஞ்சள் வந்து மஞ்சள் கலரில் இருக்குங்களா, இவங்க பாருங்கள் சந்தன கலர் எப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி தாங்க. இவங்கள வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இவங்க ஒரு பக்கமாக இந்த மழை போடுற சைடு பார்த்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இவங்களை இன்னொரு 2 இடத்துல
2 இடத்துல நெட்டிருக்கு ரொம்ப, இன்னும் ஒரு 2 இடத்துல நெட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம சொந்த யூஸ்க்கு தாங்க. நம்மலாம் அரைச்சிக்கிட்டோம்லான்னா நமக்கு தேவையாக இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம வந்து பவுட்ரு அவங்களுக்கு ஃபேஸ் பவுட்ருக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப மருத்துவ குணங்கள் உள்ளது. மிகவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்லணுன்னு அவசியம் இல்லைங்க. இது வந்து நாங்கள் வாங்கும்போது கேரளா கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதனால் பார்த்துட்டோம்ப இன்னும் ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்குது. அவங்கள போய் இன்றைக்கி எடுத்து நம்ம வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேங்க. பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு வாங்க உங்களுக்கு காட்டுறேன். அது என்ன செடி புதர் மாதிரி எல்லாம் நிறைய செடிங்க இருக்கிறதுனால வந்து மரம் மாதிரி அவங்கள எடுத்து நம்ம இன்றைக்கி எடுத்து பார்த்துடலாங்க. அதில் என்ன எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அது ஒரு வீடியோவை போடுறேன். எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நெல்லிக்காய் நிறைய எடுத்துக்காங்க. ஜூஸ் ஐட்டங்கள் லெமனு, கரும்பு ஜூஸுக்கு பதில் நாட்டு சக்கரை வாங்கி போட்டு முடியாதவங்க ஒரு லைட்டாக லெமனு இஞ்சி புழிஞ்சு விட்டு அது குடிச்சிட்டு வரலாம். ரொம்ப 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 அதாவது வந்து ஃப்ரிட்ஜில் அதிகமாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது எந்த அளவுக்கு நமக்கு அதிலிருந்து எடுத்து சாப்பிடலாம் கூலிங்காக வேணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு கெடுதல் தாங்க. அதுவும் எல்லாருக்குமே தெரியும். பாய் மக்களே.